தான். அவன் கார் வாங்கிட்டான், நம்ம கார் வாங்கணும். அவன் பைக் வாங்கிட்டான், நம்ம பைக் வாங்கணும். அவன் வந்து மாடி வீடு கட்டினா, நம்ம மாடி வீடு கட்டணும். அதனால இஎம்ஐ போட்டு, ஃபினான்ஸ் போட்டு, கடன் போட்டு, நம்மளே மன உளைச்சல் ஆளாக்கி, நம்மளுக்கே மனநோய் வந்து, நம்மளே குழப்பமாகி, நோய் வந்து, இதால் எவ்வளோ பேருக்கு ஹார்ட் அட்டாக், எவ்வளோ பேர் மன உளைச்சல், எவ்வளோ பேர் வீட்டில் சண்டை, குழப்பம், நிம்மதி இல்லாமல் எவ்வளோ பேர் இன்றைக்கும் வந்து பைத்திய நிலையில் தெரிஞ்சுன்னு இருக்காங்க. சரியாக சாப்பிட முடியல. இது வந்து மிகப்பெரிய வந்து முதலை கூட்டங்க, மிகப்பெரிய முதலை கூட்டங்க வந்து நம்ம விழித்து கொள்ளணும் மக்களே. ஏன்னா இந்த கடவுன்றது வந்து சாதாரண நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து நம்ம ஏழ்மையாக இருக்கோம், வறுமையாக இருக்கோம், அவங்களாம் வந்து சுய லாபம். இதை தான் வச்சு அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி நம்மளை வந்து விழுங்குறாங்க. இதெல்லாம் இந்த கடத்துலேருந்து, இந்த ஃபினான்ஸ்லேருந்து இதெல்லாமே மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆபத்து. இதெல்லாம் மிகப்பெரிய வந்து நம்மளுக்கு ஒரு அழிவு தான். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்தால் நம்ம ஏதோ கூழோ கஞ்சோ சாப்பிட்டு படுத்துக்கலாம், அவ்வளோதான். நிம்மதியாக இருக்கணும் மக்களே, அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையை